வணக்கம். ஆயுஷான் செய்திகள். நான் உங்கள் ஆனந்தன். மிக நீண்ட நாள் கழித்து இந்த பதிவு. இந்த செய்தி மிக முக்கியமானது. தமிழகத்தில் அசுர வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஆசிரியர் தேர்வு வாரியம். ரொம்ப சிறப்பாக இருக்குல்ல டைட்டில். அசுர வேகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம். கடந்த 4 வருடங்களாக மெதுவாக அப்படியே ஆமை போல் சென்று கொண்டிருந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்போது அசுர வேகத்தில் இயங்குது. அதுவும் அக்டோபர் 12ஆம் தேதி பிஜிடிஆர்பி எக்ஸாமை நடத்தியே தீரும் என்று கங்கணம் கட்டிட்டு இறங்கிட்டாங்க நம்ம ஆசிரியர் தேர்வு வாரியம். இதில் தேர்வர்களுக்கு கால அவகாசம் கொடுக்காமலேயே தேர்வை நடத்துவதற்கு எல்லா பணிகளையும் முடுக்கி விட்டுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் பெரும்பான்மையான காலகட்டத்தில் இந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி சிறப்பு முகாமெல்லாம் வைக்கிறாங்கன்னா நீங்கள் தான் யோசிக்கணும், எதுக்கு இவ்வளோ வேகமாக போகிறாங்க அப்படின்ட்டு. ஆசிரியர் தேர்வு அறிவிக்கை எண் இந்த மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, ஆகிய பணிகளுக்கு விண்ணப்ப ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பித்த தேர்வர்களுக்கு தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு குறித்த குறைகள் எதுவும் இருப்பின் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள சிறப்பு முகாமில் 7/10/2025 முதல் 9/10/2025 மாலை 5 மணி வரை ஆசிரியர் தேர்வு வாரிய அலுவலகத்தில் நேரடி தொடர்பு கொள்ளும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நேரடியாக போகணும், ஃபோன் காலெல்லாம் கிடையாது. ஹால் டிக்கெட்டில் ஏதோ குறைபாடுகள், அதாவது ஃபோட்டோ மாறி இருக்குது, சிக்னேச்சர் மாறி இருக்குது, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்கும், அட்ரஸ் மாறி இருக்கும், மொபைல் நம்பர் சரியில்லாமல் இருக்கலாம். உங்களோட ஹால் டிக்கெட் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்டேட் பண்ண டேட்டாவோட பிடிஎஃப்பும் உங்களோட ஹால் டிக்கெட்டையும் மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபோட்டோ ஒரே மாதிரி இருக்கா பாருங்கள், சிக்னேச்சர் ஒரே மாதிரி இருக்கா பாருங்கள், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்டாக இருக்கா பாருங்கள். என்னென்ன எல்லாம் இருக்கோ அதெல்லாம் சரியாக பார்த்துங்க. ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா ஆசிரியர் தேர்வத்துக்கு நீ நேரடியாக போகணும். இதில் ஃபோன் காலெல்லாம் கிடையாது, கிளியராக கொடுத்துருக்காங்க. சிறப்பு முகாமில் 2 நாட்களில் நேரடியாக தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அசுர வேகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் அதைவிட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, மன உளைச்சலும் வேதனையும் வலிகளோடு ஒரு மிகப்பெரிய சுமையை சுமந்துட்டு பாடத்திட்டத்தை முழுமையாக ஒரு முறை கூட படித்து முடிக்காத நிலையில் எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கின்ற இந்த நிலையில் ஆசிரியர் தேர்வையும் இந்த மாதிரி செயல்படுவது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது தான். ஒரு சண்டைக்கு வாடான்னு ஒருத்தனை கூப்பிட்டா கூட அவனுக்கு கொஞ்சமாவது ஏதாவது டைமாவது கொடுக்கணும். சரி, நீ கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக வா, இன்று போய் நாளை வான்னு போரே இருக்குது, மகாபாரத போரே. மகாபாரத போரை பற்றி யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். எல்லா ஆயுதங்களும் இழந்து நிராயுதபாணியாக இருக்கும் பொழுது, சரி இன்றைக்கி சண்டை வேணாப்பா, சூரிய அஸ்தமனம் வந்துடுச்சு, இன்று போய் நாளை வா, நாளைக்கு நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு ஏன்னா ஸ்ட்ரென்த்தோடு வா, படைக்கலனோடு வா, ஆயுதத்தோடு வா, சண்டை போடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த பாரத நாட்டில் இந்தியாவில் நடந்திருக்கு. ஆனால் இங்கே என்னடான்னா, ஆசிரியர்களுக்கு போதிய கால நேரங்கள் கொடுக்காம நீதிமன்றம் ஒரு வழக்கை சந்திச்சிருந்தாலும் நீதியரசு தெளிவாக கொடுத்துருக்காரு. பரிசீலனை பண்ணுங்கன்னு சொன்னார். கன்சிடர் பண்ணுங்கள், பரிசீலனை பண்ணிவிட்டு 3 வார காலத்துக்குள்ளே பதில் கொடுங்க அப்படின்னா, என்ன பரிசீலனை பண்ணாங்கன்னே தெரியல. பதில் கொடுத்தாங்க, ஆனால் திட்டமிட்டபடி அந்த நாள்லேயே தேர்வு நடக்கும், ஹால் டிக்கெட்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆசிரியர்களோட ஒரு பக்கம் இந்த தேர்வுக்கு தடை வாங்குவதற்காக வழக்கு பதிவு பண்ணுவதற்காக மும்முரமான பணிகள் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு நிதி உதவியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆயிஷா நியூஸ் சேனலில் இந்த மாதிரி ஒரு பதிவு கொடுக்கக்கூடாதுன்னு இருந்தேன். ஏன்னா ஆசிரியர் தேர்வு வாரியமே ஒரு நல்ல முடிவு எடுத்து ஆசிரியர்களுடைய நலன் காப்பார்கள் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நடக்கலை. தமிழக அரசாங்கம் இதில் தலையிட்டு வேலையில்லா பட்டதாரி ஆசிரியர்கள், வேலையில்லா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய நலனை பாதுகாப்பாங்கன்னு நினச்சேன். அதுவும் நடக்கலை. இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியம் அசுர வேகத்தில் இயங்குது அப்படின்னா ஆசிரியர்களும் அசுர வேகத்தில் இயங்க வேண்டிய கட்டாயத்தில் நிர்கதியாக்கியிருக்காங்க. அரசாங்கத்துக்கோ அதிகாரிகளுக்கோ எதிராக எந்த ஒரு குரலோ பதிவுகளோ பண்ணாமல் ஒரு அகிம்சை வழியில் நேர்மையாக நீதிமன்றத்தை நாடும் பொழுது, இந்த மாதிரி புறக்கணிக்கப்படும் பொழுது சமுதாயத்தில் கிளர்ச்சிகளும் போராட்டங்களும் அதுக்கப்புறம் எதிர்ப்புகளும் வலுக்கதற்கு இதெல்லாம் இப்போ இல்லைங்க, வரலாற்றில் நடந்திருக்கு. என்னென்ன நடக்க போகுதுன்னு மறுநாளுக்கு மேலே தான் தெரியும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்க இது ஆயிஷாவின் அச்சம் தவிர.